இயேசு சொன்னார், மத்தேயு 23:13, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டிப் போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதுமில்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதுமில்லை. ஏன் இப்படி சொன்னார்? வேதபாரகரும் பரிசேயரும் அப்படி என்ன தவறு செய்தார்கள்? முதலில் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்பவர்கள் யார்? அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் முதலில் கிமு 450ற்கு செல்ல வேண்டும். எருசலேம் கிமு 450. யூதர்கள் பாபிலோனிய சிறைவாசத்தில் இருந்து திரும்பி வந்திருந்தனர். எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் அது சாலமோன் கட்டிய தேவாலயத்தைப் போல் பிரம்மாண்டமாக அல்ல. அவர்கள் பாபிலோனில் 70 ஆண்டுகாலம் அராமிக் மொழியில் பேசினர். பெரும்பாலான பாமர யூதர்கள் எபிரேய பாஷையை எழுதுவதற்கு மறந்துவிட்டனர். அப்போதைய காலகட்டத்தில் அவர்களின் கல்வியறிவு விகிதம் 15%த்திற்கும் குறைவாகவே இருந்தது. அவர்களுக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் தேவைப்பட்டது. அப்போது எஸ்ரா வந்தார். எஸ்ரா ஒரு ஆசாரியர், நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவர். அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு வாசித்தார், சொல்லிக் கொடுத்தார், விளக்கினார். அப்போது ஒரு புரட்சி உருவானது. அதுவரைக்கும் ஆசாரியர்கள், அதாவது லேவி கோத்திரத்தார் கையில் இருந்த மத அதிகாரம் உடைந்தது. லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே ஆலய பணி செய்ய வேண்டும் என்ற நிலை மாறியது. கல்வி கற்றால் யார் வேண்டுமானாலும் மதப்போதனை செய்யலாம் என்ற நிலை உருவானது. அதற்கு நீங்கள் பல வருடம் கல்வி கற்க வேண்டும். கிரேக்கு, லத்தீன், அராமிக் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வேதபாரகர்கள் அப்படி படித்து மோசேயின் நியாயப்பிரமாணம் அடங்கிய யூதர்களின் புனித நூலாகிய தோராவை நகலெடுத்தார்கள். அப்போது ஒரு பாமர யூதன் மோசேயின் சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் ஒரு பரிசேயரிடமோ அல்லது வேத பாரகரிடமோ செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏனென்றால் அவர்களின் புனித நூலான தோராவை நகலெடுக்க ஏராளமான விலங்குகளின் தோள்களும் மாதக்கணக்கான உழைப்பும் தேவைப்பட்டன. அதனால் அவற்றின் விலை பெரும்பாலானவர்களின் ஒரு ஆண்டு வருமானத்திற்கும் அதிக விலையில் இருந்தது. அது மட்டுமல்ல, பெரும்பாலான யூதர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் பரிசேயர்களும் வேதபாரகர்களும் சமுதாயத்தில் மிக முக்கியமானவர்களாக, பாமரர்களுக்கு அவசியமானவர்களாக ஆகிப்போனார்கள். அவர்கள் தேவாலயங்களில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் சுமார் 6000 பேர் யூதர்களுக்குள் இருந்தார்கள். இவர்கள் வணிகர்களாகவும் தொழில் செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் தங்களை பொதுமக்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டவர்களாக காட்டிக்கொண்டார்கள். இவர்கள் சினகாக் எனப்படும் ஜெப ஆலயங்களில் வேதத்தை போதித்தார்கள். சினகாக் என்பது எருசலேம் தேவாலயத்துக்கு அடுத்த 2ஆம் நிலை ஜெப ஆலயங்கள், அதாவது உள்ளூர் ஜெப ஆலயங்கள். பரிசேயர்கள் அதில்தான் போதித்தனர். இவர்கள் மோசேயின் சட்டங்களை கடுமையாக பின்பற்றினார்கள். அப்போது சதுசேயர்கள் என்றொரு இன்னொரு பிரிவினர் இருந்தார்கள். இவர்கள் பரிசேயரை விட குறைந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள். இவர்கள் வளமாகவும் அரசு அதிகாரிகளாகவும் இருந்தார்கள். அனைத்து முக்கிய பொறுப்புகளையும் கொண்டிருந்தார்கள். உயர்ந்த பதவிகளில் இருந்தார்கள். சனகெரிப் நீதிமன்றத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார்கள். இவர்களுக்கு பரிசேயர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ஆலோசனை வழங்கினார்கள். சதுசேயர்கள் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொண்டார்கள். அதிகார ஆசை, பண ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். பொதுமக்கள் மீது கரிசனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 புத்தகங்களை மட்டும் நம்பினார்கள். தேவதூதர்களையும் பரலோக வாழ்வையும் நம்பவில்லை. இவர்கள் ரோமர்களுக்கு ஒத்துழைத்தார்கள். இவர்களிடம் அதிகாரமும் பணமும் இருந்ததால் தங்கள் நிலை பாதிக்கப்படும் எந்த செயலையும் செய்ய விரும்பவில்லை. இப்போது முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். இதுவரையில் கேட்டதிலிருந்து பரிசேயரும் வேதபாரகரும் மிகவும் நல்லவர்கள் போல் தெரிகிறார்கள் தானே? அவர்கள் எதில் தவறினார்கள்? அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தவிர வாய்மொழி சட்டங்களையும் உருவாக்கினார்கள். பரம்பரை பழக்க வழக்கங்களுக்கு முக்கியம் கொடுத்தார்கள். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பது மோசே அவர்களுக்கு கொடுத்த கட்டளை. ஆனால் அவர்கள் ஓய்வு நாளில் நடக்கலாம் என்றால் எவ்வளவு தூரம் நடக்கலாம், சுமை தூக்கலாம் என்றால் எவ்வளவு சுமை தூக்கலாம் போன்ற நுணுக்கமான வாய்மொழி சட்டங்களை உருவாக்கினார்கள். ஆசாரியன் தேவாலயத்தில் வேலை செய்வதற்கு முன் கைகளை கழுவிவிட்டு வேலை செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு மோசே கொடுத்த கட்டளை. ஆனால் அவர்கள் சாதாரண ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் வீட்டில் உணவு உண்ணும்போது கைகளை கழுவ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். கைகளை கழுவது என்றால் இப்போது நாம் கழுவுகிற முறையில் அல்ல, குறிப்பிட்ட பாத்திரத்தில் குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட முறையில் கழுவ வேண்டும் என்று கடினமான சட்டங்களை உருவாக்கினார்கள். அப்படி கழுவாதவர்கள் அசுத்தமானவர் என்றும் பாவிகள் என்றும் தள்ளி வைத்தனர். இதைத்தான் ஒரு இடத்தில் அவர்கள் இயேசுவிடம், உம்முடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று கேட்டார்கள்.
நன்றாக கவனியுங்கள். அவர்கள் ஏன் மோசேயின் சட்டத்தை மீறுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. மத்தேயு 15:2 உம்முடைய சீடர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்று கேட்டார்கள். அவர்கள் வேதத்தில் உள்ள சட்டதிட்டங்களையும் அவர்களின் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையும் ஒன்றாகவே கருதினார்கள். அவர்கள் வாசனை பொருட்களிலும் தசமபாகம் கொடுத்தார்கள். அவர்கள் மற்றவர்களையும் வாசனை பொருட்களிலும் எல்லா விஷயங்களிலும் தசமபாகம் கொடுக்க கட்டாயப்படுத்தினார்கள். சாதாரண மக்கள் அவர்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் அதை பின்பற்ற முடியாது என்ற நிலை ஏற்பட்டது. மக்களுக்கு இலவசமாகவே வேதத்தை கற்பிப்பதாக சொல்லிக் கொண்டார்கள். இது உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயம் போல் தோன்றும். ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், அவர்கள் தங்களின் மாணவர்களிடம் பரிசு பொருட்கள் எதிர்பார்த்தார்கள், சந்தைகளில் மரியாதை எதிர்பார்த்தார்கள், நன்றாக உடை அணிந்திருந்தார்கள், தேவாலயங்களில் எல்லோரும் முன்பாகவும் நீண்ட நேரம் ஜெபம் செய்தார்கள். அவர்கள் பணக்காரர்களின் வீடுகளுக்கு விருந்துகளுக்கு சென்று அவர்களிடமிருந்து நன்கொடைகளை வாங்கினார்கள். பணக்கார விதவைகளுக்கு சட்ட ஆலோசகர்களாக இருந்து அவர்களை ஏமாற்றி அவர்களின் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டார்கள். இதை எல்லாம் எல்லோரும் முன்பாகவும் நீண்ட ஜெபம் செய்து தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொண்டே செய்தார்கள். அவர்கள் கடவுளுக்கும் ஜனங்களுக்கும் இடையில் மிகப்பெரிய சுவரை யாரும் பின்பற்ற முடியாத சிக்கலான சட்டதிட்டங்களால் எழுப்பினார்கள். ஜனங்கள் எப்பொழுதும் தங்களையே சார்ந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். முக்கியமான இரக்கத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் விட்டுவிட்டார்கள். அவர்கள் எழுப்பிய சுவரை இயேசு உடைத்தார். இயேசு சொன்னார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளியே சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆனால் மனதின் உள்ளே அழுக்காயிருக்கிறீர்கள். உங்களின் போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்தை அழுக்காய் வைக்கிறீர்கள். நீங்கள் ஒற்றை தாளமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியை, இரக்கத்தை, விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர்களை 7 முறை மாயக்காரரே, குருடரே, மதிகேடரே, குருடரான வழிகாட்டிகளை அப்படி என்று 7 முறை திட்டுகிறார். உங்களுக்கு நேரம் இருந்தால் வேதத்தில் மத்தேயு 23ஐ வாசித்து பாருங்கள். இயேசு மோசே சொல்லிக் கொடுத்த சட்டதிட்டங்களை பின்பற்றினார். ஆனால் அவர்களின் வாய்மொழி சட்டங்களை எதிர்த்தார். நியாயப்பிரமாணத்தை இயேசு எளிமையாக்கினார். 2 கற்பனைகளில், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது. இயேசு எளிய யூதர்களிடம் அன்பாயிருந்தார். தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த தூரத்தை குறைத்தார். இது பரிசேயர்கள் வேதபாரகர்கள் மத்தியில் கலக்கத்தை உண்டு பண்ணினது. எல்லோரும் தேவனிடத்தில் நேரடியாக பேசிவிட்டால் தங்களின் அவசியம் இல்லாமல் போய்விடும் என்று பயந்தார்கள். அதனால் இயேசுவை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். தங்கள் பொருளாதார நிலையையும் அதிகார நிலையையும் காப்பாற்றிக் கொள்ள அப்படி செய்தார்கள். இயேசுவை மெசியாவாக அடையாளப்படுத்த வேண்டிய அவர்களே அவரை கொலை செய்ய காரணமாகி போனார்கள். இப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த வீடியோ நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த வேதபாரகரையோ பரிசேயரையோ குறை சொல்வதற்காக அல்ல. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம்முடைய வேதத்தை பிறரை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு உபயோகப்படுத்துகிறோமா, இல்லை நம்மை நாமே சரி செய்து கொள்ள உபயோகப்படுத்துகிறோமா? எளியவர்களிடம் இரக்கத்தையும் அன்பையும் காண்பிக்கிறோமா, நம்மை நாமே நீதிமான்களாக காட்டிக்கொள்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு சொல்கிறார், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீங்கள் குற்றவாளிகளாக தீர்க்கப்படாதபடிக்கு நீங்களும் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். எந்தவிதமான வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதையும் எங்களுக்கு தெரிவியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் அதை தர முயற்சிக்கிறோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.